திருப்பி லோன் அப்ளிகேஷன், அதுக்கு ஒரு ப்ராசஸிங் ஃபீ, அதுக்கு அப்ரைசர் ஃபீ அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் கடன் தருவோம் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு சுற்றறிக்கையை 2024 செப்டம்பர் 30 வெளியிட்டுச்சு. லோன் வாங்குறதுக்குள்ள நம்ம செத்து போயிடுவோங்களே. ஆமாம், ரொம்ப பிரச்சனை ஆச்சு. ஏன் அப்படி திடீர்னு இப்படி ஒரு ரூல் போட்டாங்க? சம்மந்தம் இல்லாமல் இவ்வளோ நாள் இப்படி ஒரு ரூலை ஃபாலோ பண்ணிட்டு திடீர்னு ஏன் இந்த ரூலுக்கு போனாங்க? ஏதாவது ஒரு காரணம் இருக்குங்களா? என்ன காரணம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, 100 கிலோ வச்சு 2 கோடி கடனை கேட்குறேன். எனக்கு கையில் இருக்கிறது 2 சவரனோ 3 சவரனோ 1.5 லட்சமோ 2 லட்சமோ தேவை கேட்குறேன். என்ன போய் படுத்துனா நீங்கள் பெரிய பெரிய ஆளுங்களை கேளுங்க. ஒரு வகையில் திருட்டு நகையாக இருக்கும்னு யோசிக்கிறாங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் 10% மேலே அந்த ஸ்ப்ரெட் இருக்கக்கூடாது அப்படின்றது. நீங்கள் 10% கடன் வாங்குறீங்களா, 20% மேலே வட்டி வைக்கக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் அதை வந்து தளர்த்திட்டாங்க ரிசர்வ் பேங்க். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஏற்கனவே இந்த பேங்க் சம்மந்தமான நிறைய இஷ்யூ வந்துடுச்சு. ஆர்பிஐ போட்ட இந்த புது ரூல் கோல்டு லோன் வாங்குறதுல ஒரு பெரிய சிரமத்தை உருவாக்கி இருந்துச்சு. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட அந்த ஒரு 10 ரூலையுமே அதில் தளர்த்துட்டு அவங்க ஒரு புதிய ரூல் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க போட்ட அந்த ரூல் என்ன பிரச்சனையாக இருந்துச்சு, ஏன் மக்கள் வந்து அதை ரொம்பவே எதிர்த்தாங்க, இப்போது உருவாக்கக்கூடிய இந்த சிஸ்டம் இது இப்போ மக்களுக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கா? இதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா? ரிசர்வ் பேங்க் வந்து சமீபத்தில் வெளியிடுற பல விதிமுறைகள் வந்து சாமானிய மக்களுக்கு எதிராக தான் இருக்குன்றதை பார்க்குறோம். குறிப்பாக நீங்கள் தங்க நகை கடன், எதுக்காக நம்ம தங்க நகை வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. ஒரு அவசர தேவை இருக்கும், ஆஸ்பத்திரிக்கு தேவை இருக்கும், பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும், இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடும், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இப்படி வரும்போது ஒரு நிலையில்லாத வருமானம் தான் இன்றைக்கி முக்கால்வாசி மக்கள் இருக்காங்க. ஏழை எளிய மக்கள், அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வருமானம் இருக்காது, நிரந்தர வருமானம் இருக்காது, தொடர்ச்சியான வருமானம் இருக்காது. அப்போ அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் கையில் காதில் கழுத்தில் இருக்கிற நகைகளை வைத்து அவங்க வந்து பேங்க்கில் போய் அதை அடமானம் வச்சு கடன் வாங்குறாங்க. அதாவது ஒரு கடன் வாங்குபவருடைய ஒரு கடைசி புகலிடம்னு சொல்லலாம் தங்க நகை கடன். இது வரைக்கும் அது ஒரு அளவுக்கு ரொம்ப சீம்லெஸ்ஸாக போயிட்டுருக்கு. இது இன்றைக்கி நேரத்தில் ஒரு 50-60 வருஷமாக போயிட்டுருக்கு. 1964 முதல் சுற்றறிக்கையை வந்து ரிசர்வ் பேங்க் வெளியிட்டிருக்குன்னா நீங்கள் பார்த்துக்கங்க. அவ்வளோ வருஷமாக இந்த தங்க நகை கடன்றது இருந்துகிட்ருக்கு. இப்போ போன வருஷம் செப்டம்பர் 30 என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, இனி வந்து நீங்கள் ஒரு வருஷம் கழித்து அந்த தங்க நகையை நீங்கள் கடனை முழுசாக அடைச்சிட்டு தான் மீட்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து மீட்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து அவசரத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, வட்டி வந்து ஒரு 20,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 2,20,000 ரூபாய் கட்டிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கோ அல்லது மறுநாளோ திரும்ப வந்து தங்க நகையை மீண்டும் அடகு வச்சு மீண்டும் வந்து அதை உங்களுக்கு திருப்பி லோன் அப்ளிகேஷன், அதுக்கு ஒரு ப்ராசஸிங் ஃபீ, அதுக்கு அப்ரைசர் ஃபீ அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் கடன் தருவோம் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு சுற்றறிக்கையை 2024 செப்டம்பர் 30 வெளியிட்டுச்சு. லோன் வாங்குறதுக்குள்ள நம்ம செத்து போயிடுவோங்களே. ஆமாம், ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அது மக்கள்லாம் கொதிச்சு போயிட்டாங்க. அவங்க கையில் காசு கிடையாது. நீங்கள் வந்து ஒரு அவசரத்துக்கு கடையை வைக்கிறோம், உடனே ஒரு வருஷத்தில் திரும்ப முடியலன்னு என்ன ஆகும், ஒரு வழியாக வந்த நகையாக இருக்கும். அந்த நகையை இழக்கிறதுக்கு மனசு வராது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கும் அதுக்குள்ளே. அதை நம்ம எப்படியாவது மீட்கணும்னு நினைப்பாங்க, மீட்கிறதுக்கு காசு இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க போய் ஒரு நாள் 2 நாளைக்கு கடன் வாங்குவாங்க 2 லட்ச ரூபாய். அதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க ரெடியாக. ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபாய்க்கு வந்து 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் வாங்கிடுவாங்க. அப்போ இவங்க வட்டியும் கட்டணும், அந்த ஒரு நாளைக்கான 5,000 ரூபாய் கட்டணும். இப்படி மக்கள் வந்து ஒரு கடுமையான துயரத்தில் இருந்தாங்க. ஏன் அப்படி திடீர்னு இப்படி ஒரு ரூல் போட்டாங்க? சம்மந்தம் இல்லாமல் இவ்வளோ நாள் இப்படி ஒரு ரூலை ஃபாலோ பண்ணிட்டு திடீர்னு ஏன் இந்த ரூலுக்கு போனாங்க? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல? என்ன காரணம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே தங்க நகை கடனில் நிறைய அதாவது மிஸ்யூஸ் இருந்தது, அல்லது வந்து ப்ரொசீஜரல் லேப்ஸ் இருந்தது, நடைமுறையில் விதிமீறல் இருந்தது. இதையெல்லாம் நாங்கள் கண்டிக்கும் போது இதையும் சேர்த்து போட்டோன்றாங்க. இவ்வளோதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். அது விதிமீறல் இருந்ததுனா இருந்தது. அதாவது நீங்கள் வந்து பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் வச்சுருப்பாங்க பேங்க்கில் பார்த்தீங்கன்னா, முகவர்கள் அவங்களே வந்து அவங்க வந்து என்னென்னா பேங்க்கில் இருக்க மாட்டாங்க. அவங்க பேங்க் அப்பாயின்மெண்ட்டாக ஒரு கமிஷன் ஏஜென்ட் மாதிரி அவங்களே போய் வந்து தங்க நகை வாங்குவாங்க, அவங்களே வந்து அதை உரசி பார்ப்பாங்க, அவங்களே வந்து கடன் விண்ணப்பத்தை ஃபில்அப் பண்ணுவாங்க, அவங்களே கடன் கொடுப்பாங்க, அவங்களே நகையை வச்சுப்பாங்க. இது வந்து விதிமீறல். இதை வந்து நீங்கள் கேட்கலாம், சுட்டி காமிக்கலாம். ஆனால் அதே மாதிரி பல இடங்களில் வந்து அந்த நகை
கடன் வாங்குறாங்க இல்லையா, அவங்க வாங்குறவங்களுக்கு வந்து எதிர வந்து இவங்க உரசி பார்த்து இவ்வளோ கிராம் இருக்குன்னு சொல்லாமல் இவங்க தனியாக பண்ணிட்டு இருந்தாங்க. பேங்க்கோ அல்லது வந்து நிதி நிறுவனமோ அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அதெல்லாம் வந்து விதிமீறல்னு சொல்லும்போது சேர்த்து இதையும் போட்டு அடிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து ரெனியூவல் பண்ண முடியாது, நீங்கள் வந்து மொத்த கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்துச்சு. இது வந்து ஒரு வெந்த புண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 2025 இந்த வருஷம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி இன்னும் ஏராளமான நெகட்டிவ் கண்டிஷன்ஸை போட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு நகையை கொண்டு வந்தால் நீ தான் அந்த நகைக்கு சொந்தக்காரனா அப்படின்னு சொல்லணுன்றாங்க. எப்படி நம்ம சொந்தமானு சொல்ல முடியும்? நீங்கள் வந்து நம்மக்கிட்ட என்ன வாங்கினதுக்கு ரசீது இருக்குமா, அது வழியாக வந்து கடனாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பல இடங்களில் வந்து சின்ன சின்ன பொற்கொள்ளர்கள்லாம் வந்து நகையை பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கான ரசீது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படி பல கண்டிஷன்ஸ் இருந்தது. இது எல்லாவற்றையும் எதிர்த்து மக்கள் வந்து ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க. நீங்களாம் அந்த 10 ரூல்ல இருக்கு. ஆமாம் ஆமாம், இன்னும் வேற என்னென்ன ரூல்லாம் அதில் இன்னும் நிறைய இருந்தது. அதாவது வந்து உங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்குற செலுத்துகிற வந்து கெப்பாசிட்டி இருக்கா, ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கா, நீங்கள் அந்த கடனை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வருமானம் இருந்தாலும் திருப்பி செலுத்த முடியும், இல்லைன்னா மூழ்கிடும்ல, அது இருக்கா. அதே மாதிரி நீங்கள் யார்கிட்ட எதுக்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அதை நாங்கள் வந்து செக் பண்ணுவோம். இப்படி பல கண்டிஷன்ஸ் இருந்தது. அந்த நகைக்கான ஆதாரம் வேணும், ஆமாம் நகைக்கான ஆதாரம் வேணும், அப்படிலாம் நிறைய இருந்தது. இப்போ இதெல்லாம் மக்கள் மத்தியில் பெருமளவுக்கு எதிர்ப்பு இருந்தது. பல சேனல்ஸில் பல இன்டர்வியூ எடுத்த பொதுமக்கள் வந்து இதை எதிர்த்து கருத்து தெரிவிச்சாங்க. அங்கே தான் ஒரு சின்ன டவுட்டு. இப்போ நம்மளுடைய நகைக்கான ஆதாரம், இப்போ நான் தான் அந்த நகையை வாங்கினாலும் ஒரு ஆதாரம் இருந்தால் தானே அடைவிக்கும் போது ஒரு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது இவங்களோட நகை தான் அப்படின்றதுக்கான ஒரு அவங்க கேட்குற கேள்வி நியாயமாக தானே இருக்குது. அதுக்கு ஆதாரம் எப்படி கொடுக்க முடியும்? ஆதாரம் எப்படி கொடுக்க முடியும்? நான் நகையை வச்சுருக்கேங்க, அது என் நகையாக இருக்காது, என் ஒய்ஃப் நகையாக இருக்கும். என் ஒய்ஃபுக்கு வந்து அவங்க வீட்டில் போட்டிருப்பாங்க, அது அவங்க அம்மா நகையாக இருக்கும், அது அவங்களுடைய அம்மா அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்படி வழியாக வந்திருக்கும். அந்த நகைக்கு ஆதாரம் கொடுங்க. நான் என்ன ஒரு 100 கிலோ வச்சு 2 கோடி கடனை கேட்குறேன், எனக்கு கையில் இருக்கிறது 2 சவரனோ 3 சவரனோ 1.5 லட்சமோ 2 லட்சமோ தேவை கேட்குறேன். என்ன போய் படுத்துனா நீங்கள் பெரிய பெரிய ஆளுங்களை கேளுங்க. ஒரு வகையில் திருட்டு நகையா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. திருட்டு நகையா இருக்கும்னா ஒரு 10,000ல் 1 1 லட்சத்தில் 1 இருக்கிறதுக்காக பாக்கி இருக்க அத்தனை பேரை நீங்க தண்டிக்க முடியாதுல்ல. அப்போ இது மாதிரியான விஷயங்கள் பூரா எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. குறிப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்பி, மதுரை எம்பி சு வெங்கடேசன் இந்த இஷ்யூவை ரொம்ப சீரியஸா கையில எடுத்து திருமதி நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நேரா டெல்லியில போய் அவங்க அலுவலகத்திலே பார்த்தாரு. பார்த்து ஒரு மிக நீண்ட கடிதம் கொடுத்தாரு. ரிசர்வ் பேங்க்குங்க இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறார். தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு கடிதம் எழுதினார். இப்படி பல பக்கத்திலிருந்து இந்த பிரச்சனையை கையில் எடுத்தாங்க. பல ஊடகங்கள் இதை வந்து பெரிய செய்தியாக விட்டு, உங்கள் ஊடகம் கூட மிகப்பெரிய அளவில் இந்த விஷயத்தை கொண்டு போனாங்க. அப்போது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தி நேற்றைக்கு முன்தினம் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னர் திருவாளர் சஞ்சய் மல்ஹோத்ரா பேசும்போது நான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக கவனிக்கிறேன் அப்படின்னாங்க. திரும்ப நிர்மலா சீதாராமன் திரு சு வெங்கடேசன் அவர்களுக்கு சொல்லும்போது நாங்கள் நிச்சயமாக அதை ஆவணம் செய்கிறோம்னு சொன்னாங்க. சொல்லிட்டு உடனே ஒரு எக்ஸ் வலைதளத்தில் விஷயமும் போட்டாங்க. ரிசர்வ் பேங்க் இதெல்லாம் பரிசீலிக்கணும், அது அவசரப்பட்டு அமல்படுத்தக்கூடாதுலாம் சொன்னாங்க. ஒரு சிறிய கடன் வாங்குபவர்களுக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்குறவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கணும் அப்படிலாம் நிறைய விஷயம் அவங்க போட்டிருந்தாங்க. அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசர்வ் பேங்கோடைய கவர்னர் திரு சு வெங்கடேசன் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம், அவங்க கடிதம் வந்தது, அதில் இருக்கிறதெல்லாம் பரிசீலிக்கிறாங்க. இப்போ என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தினா அந்த அத்தனை மோசமான நிபந்தனைகளும் கைவிடப்பட்டு விட்டன அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயமா. எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ரசீது கேட்குறாங்க இல்லையா, நான் ரசீது நீங்கள் கேட்டீங்களா, ரசீது வேண்டியது இல்லை, ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன், இந்த நகை என்னுடையதான் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த ஃபார்ம்லேயே இருக்கும். அந்த ஃபார்ம்லேயே வந்து இந்த நகை என்னுடைய நகையை நான் அடகு வைக்கிறேன்னு இருக்கும். அதில் குறிப்பாக என்னென்னா அந்த ஃபார்மு, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, நிபந்தனைகள், அந்த லோன் ஃபார்ம் எல்லாம் தமிழ்லேயே இருக்கணும். ஆந்திரா தெலுங்கானால தெலுங்குல இருக்கணும், எல்லாரோட தாய்மொழியில். ஆமாம், கர்நாடகாவில் கன்னடத்தில் இருக்கணும். ஒருவேளை அந்த கடன் வாங்குபவனுக்கு வந்து தமிழ் தெரியாத தமிழ்நாட்டில் குடியிருப்பவர் வந்து அவர் எனக்கு ஆங்கிலத்தில் கொடுன்னு கேட்டால் ஆங்கிலத்தில் கொடுப்பாங்க. ஆனால் கடனாளிகள் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மொழியில் இருக்கணுன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. எனக்கு தோன்றதை பார்த்தா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஆமாம், கிட்டத்தட்ட நீங்கள் எல்லா லோன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும், இல்லை ஹிந்தியில் இருக்கும். நமக்கு புரியவே புரியாது, முக்கால்வாசி ஜனங்களுக்கு புரியாது. ஆனால் இந்த தடவை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, அது தமிழில் தான் இருக்கணும், ஆங்கிலம் இருக்கக்கூடாது
அதே போல் கர்நாடகானா கன்னடத்தில் தான் இருக்கணும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஹிந்தி பேசும் மாநிலம் ஹிந்தியில் இருக்கும். இதில் என்னன்னாக்கா அந்த ரசீது தேவையில்லை, நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் போகிறேன்ட்டாங்க. நீங்கள் அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு திருப்பி செலுத்தும் திறன் இருக்கா அப்படிங்கிறத 2.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் கடன் வாங்குறீங்க வச்சுங்க, அதை பார்க்க வேண்டியதே இல்லை. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நீங்கள் வந்து கடனை கொடுத்துடலாம். ஒரு அளவுகோலும் கிடையாது. ஆமாம், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் அப்போ நீங்கள் 2.5 லட்ச ரூபாய் கடன் வாங்குறவர் போய் அவர் வந்து ஒரு கொத்தனார் இருப்பார், மேஸ்திரியாக இருப்பார், இல்லைன்னா தினக்கூலியாக இருப்பார், 100 நாள் வேலை திட்டம், அவர்கிட்ட போய் நீங்கள் உங்கள் வருமான சான்றிதழ் கொடுங்க, நீங்கள் திருப்பி கட்டுவீங்களா கேட்டால் அவர் எங்கே போவார்? அப்போ அதை கைவிட்டுட்டாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் அதே மாதிரி நம்ம என்ன கேட்டோம்னா 80% கொடுத்துருந்தீங்களே, அதையும் 75% ஆக்குறீங்க. நகை மதிப்பில் கடன் வந்து 80% இருந்தது. அதனால் நம்ம என்ன கேட்டோம்னா 80 கூட பத்தாது, 85 கொடுங்கன்னு சொல்லி திரு சு வெங்கடேசன் கேட்டார். இப்போ ரிசர்வ் பேங்க் அதை கன்சிடர் பண்ணிட்டாங்க. 2.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் கடன் வாங்குறீங்களா, நகை மதிப்பில் 85% கடன் கொடுத்துடலாம். 2.5 லட்சத்துக்கு மேலே 5 லட்சம் வரைக்கும் 80%, 5 லட்சத்துக்கு மேலே 75% அப்படின்னு சொல்லி அதையும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான ரொம்ப நம்மளெல்லாம் உறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எண்ட் யூஸ். இப்போ நான் வந்து விவசாய கடன் வாங்குறேன். அப்போ விவசாயி வந்து கடன் வாங்கும்போது பல்வேறு செலவுகளுக்கு வாங்குவார். அவர் வந்து அவரே சொந்தமாக ஒரு வேளை விவசாயம் பண்ணலாம், அல்லது 2-3 பேர் கூலி ஆட்களை வச்சுக்கலாம். அவருக்கு கூலி கொடுக்கறதுக்கு அவர் கடன் வாங்கலாம், அல்லது விதை வாங்கிறதுக்கு வாங்கலாம், அல்லது உரம் வாங்கிறதுக்கு வாங்கலாம், அல்லது வேற பல்வேறு செலவுகள் இருக்கும். அது அதுக்கான அந்த விவசாய கருவிகள் வாங்குவதற்காக கடன். அப்போ நீ வந்து நான் இதெல்லாம் வாங்குறேன்ப்பா, இங்கெல்லாம் வாங்குறேன்னா, அப்போ எண்டு யூஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது கடைசியாக அந்த பயனாளி யார், அது எந்த காரணத்திற்காக நோக்கத்திற்காக கடன் வாங்கப்பட்டதோ அதை நீங்கள் செக் பண்ணோன்னு நாங்கள் பேங்க்குக்கோ அல்லது நிதி நிறுவனத்துக்கோ, அது இப்போ கைவிட்டாங்க. அது பணம் என்ன ஆகுன்னா நேராக அவங்களுக்கு தான் கடன் கொடுப்பாங்க. இப்போ ஒரு அவசர கடனே வச்சுக்கங்க, நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு 5 லட்ச ரூபாய் கடன் வாங்குறேன் அப்படின்னா, நீங்கள் நான் ஆஸ்பத்திரிக்கு செக் கொடுக்குறேன் என்ன ஆகும், நான் ஆஸ்பத்திரிக்கு ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்துருப்பேன் 4 லட்சம், அவன்கிட்ட திரும்ப பணத்தை வாங்க முடியுமா என்னால்? அப்போ இதை எல்லாத்தையும் சுத்தமாக அந்த எண்ட் யூஸ் அப்படிங்கிறதே கைவிட்டாங்க. கைவிட்டுட்டு இன்னைக்கு வந்து கடனாளியினோட கணக்கில் தான் செலுத்த வேண்டும், எந்த 3ஆம் நபர் கணக்கிலும் கடன் செலுத்தக்கூடாதுன்ற ரொம்ப தெளிவாக ரிசர்வ் பேங்க் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒரு நேர்காணல் ஒன்று சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே, இதுக்கு ஆர்பிஐ வந்து சுதந்திரமாக செயல்படலை, பிஜேபியோட கொடுக்குற அழுத்தத்தினால தான் இப்படி. ஆனால் பிஜேபி நிர்மலா சீதாராமன் தானே இதுக்கு கடிதம் கொடுத்து இதுக்கான மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு இதுக்கு ஏதாவது முரணான விஷயம் இப்போ நடக்கிறதுக்கும் அப்போ நடந்ததுக்கு வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, பொதுவாக ஆளும் அரசாங்கங்கள் ரிசர்வ் பேங்கை வந்து அவர்களுடைய அரசியல் நோக்கத்திற்காக தான் அதை பயன்படுத்துகிறாங்கன்றது எந்த கருத்து மாறுபாடு கிடையாது. அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நீங்கள் ரிசர்வ் பேங்கோட எல்லா வழிகாட்டுதலும் பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க வந்து சாமானிய மக்களுக்கு எதிராகவும் கார்பரேட்டுக்கு ஆதரவாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஐபிசின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, அந்த சட்டமே கார்பரேட்டுகளுக்கு ஆதரவானது. அதே போல் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் 10%க்கு மேலே அந்த ஸ்ப்ரெட் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. நீங்கள் 10% கடன் வாங்குறீங்களா, 20% மேலே வட்டி வைக்கக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் அதை வந்து தளர்த்திட்டாங்க ரிசர்வ் பேங்க். அதே போல் பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த டாட்டா வச்சுருக்காரு, பில்லா வச்சுருக்காரு, அதெல்லாம் பேங்கிங் லைசன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பீரியடில் தான் நிறைய புத்திசல் மாதிரி பேங்க் வந்துடுச்சு, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, பேமெண்ட் பேங்க், இதெல்லாம் வந்து சாமானிய மக்களுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியை கொடுக்குது. அதிகமான வட்டி 15%, 18%. அப்போ இதெல்லாம் இந்த பீரியட் நடந்திருக்கு, ரிசர்வ் பேங்க் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்கம் தான் காரணம். இந்த விஷயத்தில் மக்களோட கொந்தளிப்பு, நீங்கள் வந்து சாமானிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க வரும்போது அது அவங்களுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். இப்போ நம்ம மதுரையில் உள்துறை அமைச்சர் வந்திருக்காரு, எதுக்காக வந்திருக்காரு, அடுத்த வருஷம் தேர்தலுக்காக, அது கூட மனசில் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்தில் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் உடனடியாக தலையிட்டது உண்மையிலே ஒரு திடீர்னு மாற என்ன காரணம்? ஏன்னா ஆர்பிஐ அறிவிச்ச காலங்கள்லாம் இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ரூலை வந்து இது வரைக்குமே திரும்ப பெற்றதில்லை, இதான் வரலாற்றே முதல் முறை அப்படின்னு எம்பி சு வெங்கடேசனே அவர் ஒரு காணொலியில் நேற்று சொல்லியிருந்தாரு. இந்த வாட்டி எப்படி ஆர்பிஐ எப்படி? நானும் பார்த்துருக்கேன், ரிசர்வ் பேங்க் வந்து கைட்லைன்ஸ் போட்டாங்கன்னா அதை மாற்றவே மாட்டாங்க. அதில் ஒரு வரைவு கொள்கைன்னு ஒன்று போடுவாங்க, டிராஃப்ட்னு, அதை போட்டுட்டு அதை அப்படியே கமா ஃபுல் ஸ்டாப் மாற்றாம அப்படியே ஃபைனலாக போட்டுருவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் ஷாக்காக இருக்கு. ஆமாம், முதல் முறையாக, அதுவும் வந்து சாதாரண விஷயம் இல்லை, அவர் வைத்த அனைத்து கோரிக்கைகளும். இப்போ நீங்கள் வந்து எண்ட் யூஸ் பார்க்கக்கூடாது, அதே போல் ரீபேயிங் கெப்பாசிட்டி பார்க்கக்கூடாது, லோன் டு வேல்யூ, அதாவது நகை மதிப்பை வந்து உயர்த்தணும், ரசீது கேட்கக்கூடாது, இப்படி எல்லா விஷயங்களும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
கடனை அடைச்சதுக்கு பிறகு நீங்கள் 7 நாள் கழித்து திருப்பி தரலாம், 7 நாள் வரைக்கும் டைம் இருக்குன்னாங்க. இப்போ வந்து அன்றைக்கே கொடுக்கணும்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அன்றைக்கே கொடுக்கணும், அதிகபட்சமாக 7 நாட்கள்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஆனால் அன்றைக்கே கொடுக்கணுன்றது தெளிவாக அந்த புதிய வரையறையில் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி கொடுக்கலன்னா ஒவ்வொரு நாளைக்கும் 5000 ரூபா அந்த நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு இருக்குது. கடன் நகை வச்சவருக்கு, கடனாளிக்கு. அது இல்லாமல் அவர் வந்து கோர்ட்டுக்கு போகலாம், கன்சியூமர் போகிறதுக்கு போகலாம், எது கூட போகலாம். இப்படி எல்லா விஷயங்கள்லையும் மைன்யூட்டாக பார்த்து பண்ணியிருக்காங்க. அது முக்கியமான காரணமாக நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், ஒன்று ரிசர்வ் பேங்க் வந்து இது வரைக்கும் ரிசர்வ் பேங்க் யாரும் சேலஞ்சே பண்ணல. அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அவங்ககிட்ட பொதுவான கைட்லைன்ஸ் வருமா இருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து ரொம்ப துல்லியமாக சேலஞ்ச் பண்ணி பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுருச்சு. நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியா ஆகட்டும், இந்த இஷ்யூவை தமிழ்நாட்டில் எடுத்த மாதிரி வேற எங்கேயும் எடுக்கல. இன்னைக்கு தென் மாநிலங்கள் மட்டும்தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே சு வெங்கடேசன் இதுக்கு லெட்டர் கொடுத்துருக்காரு, தமிழ்நாடு அரசு கடிதம் கொடுத்துருக்கு. இதை தாண்டி வேற யாரும் எதிர்க்கல. தென் மாநிலங்கள் தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது. வட மாநிலங்களில் வந்து நீங்கள் வந்து இந்த நகை கடன்றது ஓரளவு ரொம்ப குறைவான ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த மாற்றங்கள், ரிசர்வ் பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகள் மாற்றங்கள் என்பது இந்தியா முழுக்க எங்க கடன் வாங்கினாலும் அது வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இது இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னா, உண்மையிலேயே தமிழ்நாட்டில் நம்ம மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை நோக்கி போனோம்னு சொல்கிறோம்ல, எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்காக தமிழ்நாடு போனோம், $1 trillion எக்கானமி நோக்கி போகணும் தமிழக அரசு அறிவிக்குதுல, அது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக மாறி இருக்கும். இந்த விஷயத்தில் தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும் மாற்றத்தை கொடுத்து. ஆமாம், தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தோட அந்த கோல் இருக்குல்ல, அதுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கோம். இது மாற்றங்கள் ஏற்பட்டதுனால சாமானிய மக்கள் எங்கே போவாங்க? இப்போ அவங்களுக்கு அவசர தேவைக்கு பணம் இல்லைன்னு சொன்னால் அவங்க திரும்ப கந்து வட்டிக்கு போனாங்கன்னா திரும்ப வந்து அந்த பிரச்சனை வந்து பாதிக்கும். இப்போ நீங்கள் கந்து வட்டின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பெரிய விஷயம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்து தீர்ப்பு வந்திருக்கு. நடிகர் விஷால் வந்து எங்கிட்ட 30% வட்டிக்கு கடன் கேட்குறாங்க. அது வந்து கந்து வட்டி சட்டம் 2003 வந்து அதன்படி வந்து கந்து வட்டின்றாரு. அதுக்கு வந்து ஜட்ஜ் என்ன சொல்றாங்க, அது அந்த சட்டம் உங்களுக்கு பொருந்தாதுன்றாங்க. அது வந்து சாமானிய மக்களுக்காக போடப்பட்ட சட்டம், அது ஒரு பக்கம். ஆனால் அந்த கந்து வட்டி சட்டத்திலேயே கந்து வட்டினா எவ்வளவு அப்படின்னு இல்லை, அது ஒரு மிகப்பெரிய டிராபேக். அதே போல் இப்போ புதுசாக ஒரு சட்டம் ஏப்ரல் 29ஆம் தேதி போட்டிருக்காங்க, ஒரு ஃபோர்சிபிள் ரெக்கவரி ப்ரிவென்ஷன் ஆக்ட், அதாவது கட்டாய வசூல் தடை சட்டம்னு. அந்த சட்டத்திலையுமே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வரையறை இருக்கணும். கந்து வட்டினா என்னன்னு ஒரு வரையறை அதுலேயாவது இருக்கணும். அப்போதான் வந்து சாமானிய மக்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அவங்கள சுதந்திரமாக செயல்பட வர்றாங்களோ? ஆமாம், சுதந்திரமாக செயல்படுற மாதிரி ஆயிடுது. ஆனால் இந்த சட்டம் இருக்கு இல்லையா, ஏப்ரல் 29 தமிழக அரசு கொண்டு வந்த சட்டம் மிக அற்புதமான சட்டம். அது அமலாச்சுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் யாரும் எந்த கடன் கொடுக்கும் நிறுவனம் சாமானிய மக்களை ஏமாற்றவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சட்டம். இந்த ரிசர்வ் பேங்கினுடைய இந்த அனைத்து மோசமான நிபந்தனைகளும் கைவிடப்பட்டதன் காரணமாக இன்னைக்கு சாமானிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப். அப்போதான் அவங்களோட அன்றாட வாழ்க்கை நடக்கும். இந்த எக்கானமி அடுத்த ஸ்டேஜ் நோக்கி போகும். அவங்க இப்போ வளர்ச்சினா ஒரு பக்கம் வீக்கமாக இல்லாமல் எல்லாருமான சேர்ந்த வளர்ச்சிக்கு அவங்களுக்கு வந்து இன்னும் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டியிருக்கு. குறைஞ்சபட்ச சம்பளம் 66,000 கொடுக்க வேண்டியிருக்கு. குறைந்தபட்ச கூலியை வந்து கேரளா மாதிரி 700 ரூபாய் 750 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்படி பல கேள்விகள் இருக்கு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவர்கள் அன்றாடம் வாழ்வதையே, அவர்களை அன்றாட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கக்கூடிய இத்தகைய நிபந்தனைகள் என்பது இன்னும் அவங்கள பின்னுக்கு தள்ளிடும். அதாவது குதிரை குழியும் தோண்டது இல்லாமல் பின்னாடி குழி பறிச்சு பின்னாடி தள்ளிடுச்சுன்னுவாங்க. அது மாதிரி அந்த நிலைமையிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்றிருக்கு. அதுக்கு மிகப்பெரிய அளவில் மார்க்சிஸ்ட் கட்சி எம்பி திரு சு வெங்கடேசன் கண்டிப்பாக செயல்பட்டிருக்காரு. ரிசர்வ் பேங்க் கவர்னரும் திருமதி நிர்மலா சீதாராமன் கண்டிப்பாக இதுக்கு உடனடியாக செவிசாச்சிருக்காங்க. அவங்க மற்றபடி அவங்களுடைய கொள்கை என்னவா இருந்தாலும் இந்த விஷயத்தில் உண்மையிலேயே மக்களுக்கு சாதகமாக செயல்பட்டிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுடைய விளக்கத்துக்கு மிகவும் நன்றி சார். தேங்க்யூ.